ஹாய் வீவர்ஸ், சிமுலேஷன் தியரி என்றால் என்ன என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிமுலேஷன் என்பது சிம்பிளாக கூற வேண்டும் என்றால், ஒரு ரியாலிட்டி ஒன்று நடைபெறும் முன்பு அதனை அதே மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு அதனை டெஸ்ட் பண்ணுவது என்று அர்த்தம். ஒரு உண்மையான சம்பவத்தை அது நடைபெற முன்னர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பது தான் சிமுலேட் பண்ணுவது என்பது. இந்த முழு யூனிவர்ஸுமே, இந்த முழு பிரபஞ்சமுமே ஏன் ஒரு சிமுலேஷனாக, ஒரு டெஸ்டிங் ஆக இருக்கக்கூடாது என்ற ஒரு தியரி தான் சிமுலேஷன் தியரி என்பது. 2003 வெளிவந்த மெட்ரிக்ஸ் என்ற திரைப்படத்தின் ஊடாக இந்த சிமுலேஷன் தியரி என்பது மிகவும் பிரபலப்படுத்தப்பட்டது. சிமுலேஷன் தியரியின் ஊடாக சயின்டிஃபிக் மற்றும் பிலோசபிக்கல் பேக்ரவுண்ட் இரண்டும் ஒன்றிணைந்து செயற்படுவதை காணலாம். சயின்ஸ், பிலோசபி மற்றும் டெக்னாலஜி இந்த மூன்றும் ஒன்றிணைந்து சிமுலேஷன் தியரியில் செயற்படுகின்றன. இந்த சிமுலேஷன் தியரியின் படி முழு யூனிவர்ஸ், அதாவது நாம் வாழும் இந்த முழுமையான பிரபஞ்சமுமே உண்மை அல்ல, அது ஒரு சிமுலேஷன். மிகவும் அட்வான்ஸ்டான டெக்னாலஜியை கொண்டுள்ள சிவிலைசேஷன்கள் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் நாம் செய்வது மாதிரி ஒரு ப்ரோக்ராமாக, ஒரு டெஸ்டிங் ப்ரோக்ராமாக இந்த யூனிவர்ஸினை உருவாக்கி உள்ளன. அந்த யூனிவர்ஸில் எமது மில்கிவே கேலக்ஸி, எமது சோலார் சிஸ்டம், எமது பூமி, நாம் எல்லாம் டெஸ்டிங் ப்ரோக்ராமாக இருக்கின்றோம். இவற்றை கிரியேட் பண்ணியது மிக 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 அட்வான்ஸ்டான சிவிலைசேஷன். அந்த சிவிலைசேஷன்கள் இந்த முழு பிரபஞ்சத்தையும் கிரியேட் பண்ணிவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றன. இது மாதிரியான ஒரு ஃபிலோசபிக்கல், அதாவது தத்துவார்த்த ரீதியான மற்றும் சயின்ஸையும் கலந்த ஒரு தியரி தான் இந்த சிமுலேஷன் தியரி. மற்றும் இந்த சிமுலேஷன் தியரியின் படி எல்லாம் இந்த யூனிவர்ஸில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கின்றதோ, அதாவது கிராவிட்டி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், இது போன்ற விடயங்கள், ஸ்பீட் ஆஃப் த லைட், இது போன்ற விடயங்கள் அனைத்துமே சிமுலேஷன் தான். உண்மையில் அவ்வாறு ஒன்று இல்லை. அவை அனைத்துமே ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒன்றை டெஸ்ட் பண்ணுவதற்காக உருவாக்கப்பட்டவை தான். அவை அனைத்துமே நாம் அன்றாட வாழ்வில் கிரியேட் பண்ணும் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மாதிரி உருவாக்கப்பட்ட ஃபிசிக்கல் லோஸ் தான் என்று இந்த சிமுலேஷன் தியரி கூறுகின்றது. இது எமது அறிவுக்கு மிகவும் புறம்பானதாக இருக்கின்ற போதிலும், சயின்டிஃபிக் ரீதியாக டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாததாக இருக்கின்ற போதிலும் இருந்தும், தத்துவம், சயின்ஸ் மற்றும் டெக்னாலஜி இந்த அனைத்தையும் இணைத்த ஒரு தியரியாக இது இன்றளவும் விஞ்ஞானிகளால் போற்றப்படுகின்றது. இந்த தியரியை முதலில் 1960களில் முன்வைத்தார்கள் என்றாலும் 2000 பின்னர் தான் இந்த தியரி மிகவும் பிரபலமான தியரியாக கொள்ளப்பட்டது. மீண்டும் கூறுவதானால், சிமுலேஷன் தியரி என்றால் என்னவென்றால், இந்த முழு பிரபஞ்சமும் ஒரு சிமுலேஷன், அதாவது உண்மை அல்ல, உண்மை போன்ற ஒரு பொய். இதனை கிரியேட் பண்ணியது மிகவும் அட்வான்ஸ்டான சிவிலைசேஷன். அந்த சிவிலைசேஷன் ஒருவேளையில் உண்மையாக இருக்கலாம், ஆனால் எமது பிரபஞ்சமும் நாமும் உண்மை அல்ல. எமது பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பௌதிக விதிகளும் உண்மை அல்ல, அவை சிமுலேஷன். அவற்றின் படி இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதுதான் சிமுலேஷன் தியரி. ஆகவே இந்த தியரி 100% ஒரு சயின்டிஃபிக் தியரி என்று கூற முடியாது. இந்த வீடியோவின் ஊடாக சிமுலேஷன் தியரி குறித்த மிக எளிமையான விளக்கத்தை நாம் கொண்டு வந்தோம். தொடர்ந்தும் எம்முடன் இது தொடர்பான வீடியோக்களுக்காக இணைந்திருங்கள்.